என்ன வர சொல்லிட்டு பேசாமல் இருக்க? எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க தெரியுமா? என்ன பின்ன இன்ஜினியரிங் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. அவங்க கடமையை அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை. என்ன பண்ண போற? நீ எங்கள் வீட்டில் வந்து பேசு. நான் விளையாடுறியா? கையில் ஜாப் இல்லை, அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஆகும் தான் என்னோட ஆம்பிஷன். அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்னன்னு வந்து உங்கள் வீட்டில் பேச சொல்கிற? ட்ரை பண்ணிட்டே இருந்தால் எல்லாம் கிடைச்சிருமா? நீ ஏன் நாளை இயக்குனரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது? இதெல்லாம் சாதாரண விஷயமா? எத்தனையோ பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் நான் மட்டும் எப்படி? இதெல்லாம் முடியாத காரியம். ஏன் முடியாதுன்னு நினைக்கிற? முடியாதுங்கிற விஷயத்த முடியும்னு மாற்றி காட்டு. நான் அப்படி சொல்லலை. இங்க பார், நீ எனக்கு வேணும், நான் உனக்கு வேணும்னு நினைச்சினா எங்கள் வீட்டில் வந்து பேசு. பட் வரும்போது கையில் ஒரு ஜாப், அட்லீஸ்ட் நாளை இயக்குனரில் பார்ட்டிசிபேட் பண்ண போறேங்கிற நியூஸோட வா. நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். ஓகே, பாய். நந்தினி, நந்தினி, நந்தினி. நீ எனக்கு வேணும். ஏன் முடியாதுன்னு நினைக்கிற? முடியாதுங்கிற விஷயத்த முடியும்னு மாத்தி காட்டு. நல்லா இருக்கு கதை, கண்டிப்பாக பண்ணலாம். ஆமாம், யாரை ரூபா போட போகிறேன்? சிவா, இவன் பேர் சிவா. அன்னைக்கு பார்க்கில் நந்தினி கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருந்தப்போ ஹலோ பாஸ், பைக்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? பைக் ரேசர் ஆகணுங்கிறது என்னோட ஆம்பிஷன். ஆனால் சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட்லேயே 2 கையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். பட் யாரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணல. எல்லாரும் பயப்படுறாங்க என் உணத்தை பார்த்து. ஓ சாரி. இல்லை, இப்படி தான் யாராச்சும் கேட்டால் எல்லாத்தையும் சொல்லி நானும் ஃபீல் பண்ணி அவங்களே ஃபீல் பண்ண வச்சுருவேன். சாரி. பரவாயில்ல. இப்போ நீ என்ன பண்ணுற? அப்பா இன்ஜினியரிங் சேர்த்துக்கிட்டாரு. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படித்தேன். ஸோ இப்போ ஜாப் இல்லை. பெரிய பைக் ரேசர் ஆகி அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சேன். இப்போ அதுவும் முடியலை. ஏன் முடியாது? முடியும்னு மாற்றி காட்டு. எப்படி முடியும்? முடியும். அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இவனை வச்சு ஒரு கதை பண்ணணும்னு. ஒரு நிமிஷம் பாஸ், கொஞ்சம் இங்கே வாடா. என்னடா அறிவு இருக்காடா உனக்கு? நீ சொன்ன கதையில் 5 பேருக்குள்ள பைக் ரேஸ் நடக்கும், அதில் ஹீரோ ஜெயிப்பான். இவனால் பெற முடியும்? இதெல்லாம் முடியாத காரியம். எதிராக முடியாது. அவனுக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கு, ஆனால் முயற்சி பண்ணல. முடியாதுங்கிற விஷயத்த முடியும்னு மாற்றி காட்டணும். கண்டிப்பாக முடியும். நாளைக்கு ஷூட், ரெடியாரு. என்ன மச்சான், ஃபோக்கஸ் பார்த்துறியா? டேக் போகலாமா? ஓகே மச்சான், டேக் போகலாம். அது மாதிரி எல்லாக்கிட்ட பேசின்னு சொல்லிட்டு வந்துரு. அவனை கையிலன்னு யாரும் நினைக்க வேணாம். கண்டிப்பாக அவன் பைக் ஓட்டுவான். கதைப்படி அவன் தான் ஜெயிக்கணும். யாரும் கேமரா பார்த்துறாதீங்க. டேக் போகலாம், ப்ராப்ளம் இல்லைல்ல? என்னண்ணா, நீங்கள் தான் முடியாதுங்கிற விஷயம் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக முடியும். டேக் போகலாம். ஓகே, டேக் போகலாமா? ஓகே மச்சான், டேக் போகலாம். கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஹே, சூப்பராக இருக்கு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஆமாம், அவங்கள எப்படி பைக் டிரைவ் பண்ண வச்சு? நீ தானே சொன்ன முடியாதுங்கிற விஷயத்த முடியும்னு மாற்றி காட்டுன்னு. அதான். ஹே சித், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சரி வா, உங்கள் அப்பா கிட்ட போய் இன்னும் 2 வருஷத்தில் டைரக்டர் ஆகிடுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. உங்கள் பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். சாரிடா. ஏன்?
நீ டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டே தவிர அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காம இருந்த. அதான் அப்படி சொன்னேன். பட் நீ இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பேன்னு நான் நினைக்கல. இதுவும் ஒரு விதத்துல நல்லது தானே? ஹே, ஏன் சிரிக்கிற? இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இன்னும் எவ்வளோ இருக்கு?